ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காய் தனி கூட்டு பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு குக்கரில் வந்து 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, பொடி பொடியாக நறுக்கின கத்திரிக்காவை ஒரு 2 விசில் விட்டு நல்லா வேக விட்டு வச்சுங்க. அதுக்கு உப்பையும் போட்டு மஞ்சள் பொடியும் போட்டு வேக விட்டு வச்சுங்க. தேவையான மஞ்சள் பொடி போட்டு இப்போ எப்படி பண்ணுவோன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கடலப்பருப்பு, மிளகு, மிளகா, கொத்தமல்லி வரை, வெல்லம், தேங்காய் எண்ணெய், வெல்லம், புளி வந்து நெல்லிக்காயோட கொஞ்சம் சின்னதான புளியை ஊற வச்சுக்கணும். அந்த கத்திரிக்காய், கடலப்பருப்பை வேக விட்டு வச்சுருக்கேன். தேவையான தேங்காய் இதெல்லாம் ஒரு வாணலியில் போட்டு வறுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, கொத்தமல்லி வர 1 டேபிள் ஸ்பூன், மிளகா, மிளகு எல்லாத்தையும் நல்லா வாணலியில் அரைச்சிட்டு தேங்காயும் போட்டு செவக்க வறுத்துக்கணும். செவக்க வறுத்தா தான் நல்லாயிருக்கும். நல்லா செவக்க வருங்க. வறுத்து எடுத்து வச்சுட்டு, அதை தவிர இன்னும் கொஞ்சம் தேங்காவை தனியாக ஒரு வாணலியில் போட்டு நல்லா செவக்க வறுத்து அதை தனியாக வச்சுக்கணும். 2 பாகமாக. இப்போ வேக விட்டு வச்ச கத்திரிக்காய், கடலப்பருப்பை நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றி, புளி கரைசலையும் ஊற்றி, வெல்லத்தையும் போட்டு அதில் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு அது நல்லா தண்ணி குறைஞ்சி வரும்போது இந்த அரைச்சி வற்றதை ஊற்றி, அந்த வறுத்த தேங்காவையும் போட்டு, கருவேப்பிலை போட்டு, தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றி இறக்கினா சுவையான தனிக்கூட்டு ரெடி. அதுக்கப்புறம் கடுகு, தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெண்ணெய் போடணும். வெண்ணெய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். சுமங்கலி பிரார்த்தனைக்கு இதை பண்ணுவாங்க.